ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 25/7/2026 பரபவ வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. பிற்பகல் 1:55 பின்பு துவாதசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் அனுஷம். காலை 7:29 பின்பு கேட்டை. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி. ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7, விதி எண் 6. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கடுமையான முயற்சிகள் பெருமைகள் தரும். திட்டமிட்ட காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புத சூழல் அரங்கேறும். பொதுவாகவே எண்ணெய் சம்பந்தப்பட்ட செக்கு எண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வனப்பகுதி ஆலயங்களுக்கு தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பட்டத்தரசி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TR. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனைகளால் ஏற்றம் கிடைக்கும். சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் பெருகும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் வாங்குவதிலும் கடன் கொடுப்பதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிவகாமி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கும். பொன்னும் பொருளும் சேரக்கூடிய நாளாக புதிய புதிய முயற்சிகள் மூலமாக பெரிய பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரிசியும் பருப்பும் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஞான பைரவர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UQ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்கத்திற்கு அதிகமான வரவுகள் கிடைக்கும். வகையான வாழ்வு அமையக்கூடிய முறையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும். குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவங்க மனசு நோகக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஜக்கம்மாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VP.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெருகும். உங்களுக்கான உதவி கிடைக்கக்கூடிய, உத்தியோகத்தில் உயர் அதிகாரியின் பாராட்டு கிடைக்கக்கூடிய, ஒரு சில பேருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நந்தி பகவானின் நாமத்தை அந்தி நேரத்தில் சொல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் விலகும். பொருளாதார வகையில் புதிய புதிய சிறப்புகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்களும் கௌரவ வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாரியம்மன் கோவிலுக்கு மணி வாங்கி தருவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு புவனேஸ்வரி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சூட்சும செயல்பாடுகளால் சுபிட்சங்கள் பெருகும். பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய, பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருவாசகத்தை ஒரு மனதோடு வாசிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கார்வேம்பு கருப்பண்ண சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். உங்களுடைய விறுவிறுப்பான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை ஈர்க்க முடியும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு விவேகமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாதஸ்வர இசையை ரசித்து கேட்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு காத்தவராயர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவு பெண்களால் உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கான வரவுகள் கிடைக்கக்கூடிய, வகையான உறவுகள் அமையக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும். பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பரவலாக நன்மைகளும் பண வரவுகளும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தர்களுக்கு பல வகைகள் வாங்கி தருவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தாடி கொம்பு முத்தாளம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மனவேதனையும் ரணவேதனையும் விலகும். உங்களுக்கான வருமானமும் உங்களுக்கான வெகுமானங்களும் அதிகரிக்கும். ஜவுளி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு கவிழியாக பணம் சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஹம்சத் வஜாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு திவ்ய பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும். தார்மீக எண்ணங்கள் உதயமாகக்கூடிய நாளாகவும், அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்ய ஆர்வம் அதிகமாகக்கூடிய நாளாகவும், தான தர்மத்திற்குண்டான தன பணம் சேரக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் இல்லாத வாழ்க்கை கௌரவமானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ரணகாளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IV.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாரமான விஷயங்கள் சேதாரம் இல்லாமல் கிடைக்கும். பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய, பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு திருப்பூர் சடையப்ப சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அடிப்படை உண்மையோடு அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.